ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்க பார்த்துருக்க டெக்கிஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அமேசானும் லிட்டரலாக ஒரு ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா நான் எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் வந்து வாங்கியிருந்தேன். அந்த எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் வந்ததே வந்து பார்த்தோம்னா அந்த 3 பின் உடஞ்சி வந்து இருந்துச்சு. நான் அன்னைக்கே ரிட்டர்ன் ரைஸ் பண்ணியிருந்தேன். டிசம்பர் 27 அன்னைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ரைஸ் வந்து பண்ணியிருந்தேன். இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு ஜனவரி 6 கிட்டத்தட்ட அதில் ஒரு 5 நாள், இதில் ஒரு 6 நாள் அப்படின்னு சொல்லிட்டு 11 நாள் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே வந்து பார்த்தோம்னா என்கிட்ட இருந்து அந்த ப்ராடக்ட்டும் எடுத்துகிட்டு போல. நானும் டெய்லி ஃபோன் பண்ணுறேன், டெய்லி ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேர் கிட்ட பேசினா சார் இன்னைக்கு வந்து எடுத்துப்பாங்க சார், நாளைக்கு வந்து எடுத்துப்பாங்க சார் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் 2 வாட்டி வேற எனக்கு அவுட் ஃபார் பிக்கப் வேற வந்துச்சு. ஆனால் டெலிவரி ஏஜென்ட்டோட ஃபோன் காலே வரவே இல்லை. அதுலேயும் 2வது வாட்டி வந்து பார்த்தோன்னா எனக்கு நம்பரே வந்துச்சு. இந்த நம்பர் கொடுத்து அதான் நார்மலாக +41 சொல்லிட்டு ஒரு அமேசானோட நம்பர் வரும் டெலிவரி இதுக்கு. நம்ம அந்த பின்னு போட்டோன்னே அந்த டெலிவரி ஏஜென்ட் கனெக்ட் ஆகும் பார்த்தீங்களா, அது எல்லாமே நடந்துச்சு. அப்போ டெலிவரி ஏஜென்ட் ஃபோன் எடுக்கல. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா நான் ஃபோன் பண்ணி திருப்பி அமேசானை கேட்கும்போது சார் கண்டிப்பாக உங்களை பிக்கப் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்குமே பிக்கப் வந்து எடுத்துக்கல. இப்போ கடைசியாக வந்து சொன்னது வந்து என்னன்னா சார் 72 hours வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னா வியாழக்கிழமை வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணணும். வியாழக்கிழமை வரைக்குமே வந்து உங்களுடைய எவரெஸ்ட் ஸ்டெபிலைசரை வந்து நாங்கள் ரிட்டர்ன் எடுக்கல அப்படின்னோன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஃபோன் காலும் வரல அப்படின்னா நாங்கள் வந்து இனிஷியலாக உங்களுக்கு ரீஃபண்டை வந்து கொடுத்துட்றோம். அதுக்கடுத்தது நாங்கள் பிக்கப் ஷெடியூல் பண்ணிட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடே அமேசான் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எனக்கும் அமேசானுக்கும் இந்த மாதிரி டெலிவரி இதுலாம் நிறைய பஞ்சாயத்துலாம் நடந்தது இல்லை. இந்த மாதிரி டெலிவரிலாம் லேட் ஆகுது அப்படின்னா இந்த iQOO 15 ஆர்டர் போடும்போது ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்மளோட சேனலில் வந்து சொல்லியிருந்தேன். டெலிவரி ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கு ப்ராடக்ட் வந்து உடஞ்சிருச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ரீஃபண்டை தான் வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் அது எப்போ நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியல. அதுக்கு அடுத்தது நான் அமேசானில் போட்ட 3 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தோம்னா 2வது ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா லேட்டாக டெலிவரி ஆச்சு, ஆனால் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 3வதாக நான் இப்போ போட்டது இந்த எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர். இது வந்து பார்த்தோம்னா வந்த ப்ராடக்ட் உடஞ்சி வந்துருந்து இவங்கிட்ட போராடி போயிட்டு இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டெலிவரி ஏஜென்ட் வந்து வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. அமேசான் சைட்லேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா சார் உங்களுக்கு ரீஃபண்டே கொடுத்துட்றோம், நாங்கள் ப்ராடக்ட் எடுத்துட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு கூட ஆள் வரல. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அவுட் ஃபார் பிக்கப்பே வர மாட்டேங்குது. டெய்லி அவுட் ஃபார் பிக்கப்பே வர மாட்டேங்குது. அப்படியே அதே ஸ்டேட்டஸ் அப்படியே தான் நிற்கிது. நான் சைடில் கூட ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் வந்து பண்ணுறேன். ஒரு வாட்டியும் வந்து பார்த்தோம்னா ஃபோன் பண்ணால் ரீஷெடியூல் பண்ணுறாங்க. ரீஷெடியூல் பண்ணால் இதே தான் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd டைம் திருப்பி ஷெடியூல் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து நடக்கல. இந்த வாட்டியும் நடக்கணும்னா கண்டிப்பாக நாங்கள் ரீஃபண்ட் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரமேஷ் குமார் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தோன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தத்தோட தான் இருக்கு. சாம்சங் கேலக்ஸி S23 FE யூசர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க. ஏன்னா அவருடைய ஃபோனில் வந்து பார்த்தோன்னா கிரீன் லைன் இஷ்யூ வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது சாம்சங் கேலக்ஸி S23 FE யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு லைன் இஷ்யூலாம் எதுவாவது எட்டி பார்க்குதா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஒரு வேளை லைன் வரல அப்படின்னீங்கன்னா இப்போ நான் சொல்கிறத வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக வேணால் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னா ஃபோனை ரொம்ப ஹீட்டாக விடாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ரொம்ப தேர்மல் ஆகுது, ஃபோன் ரொம்ப தேர்மல் ஆகுதுன்னா அதை ஃபோனை கூல் டவுன் பண்ணுற வரைக்கும் ஃபோனை கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருங்க. நெட்டுக்கிட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படியும் இல்லை இது எல்லாமே நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா அதே சூட்டோட சூடாக சார்ஜ் கம்மியாயிடுச்சு ப்ரோ நான் அதனால் சார்ஜ் போடுறேன்னு சொல்லிட்டு சார்ஜரை வந்து போடாதீங்க. அதுக்கடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அப்டேட்ஸ்லாம் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அப்டேட்ஸ் பண்ணும்போது ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 90% சார்ஜ் இருக்கும்போது வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபோன் கூல் டவுனாக இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா அப்டேட் எல்லாம் வந்து பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் நல்லா ஃபோனே நல்லா சூடாக இருக்கும் போதோ இல்லை நல்லா வார்மாக இருக்கும் போதோ ஆல்ரெடி நிறைய நேரம் யூஸ் பண்ணி பேட்டரியும் வந்து 30-40 இருக்கும் போதெல்லாம் அப்டேட் கொடுத்து நீங்கள் ரீபூட்லாம் வந்து ரீஸ்டார்ட்லாம் வந்து கொடுக்காதீங்க. ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. இது பண்ணுறனால லைன் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வரதை மேபி தவிர்க்கலாம். இதனால கூட லைன் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் சாம்சங் சைட்லேருந்து இல்லை எல்லா பிராண்ட் சைட்லேருந்தும் இதை தான் வந்து சொல்லுவாங்க. நீங்களும் நிறைய இடத்துல வந்து கேள்வி வந்து பட்டிருப்பீங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் இருங்க. அதை தாண்டி ஏதாவது அப்டேட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா வெயிட் பண்ணி அப்டேட் வந்து பண்ணுங்கள். இவர் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து சாம்சங்கோட சர்வீஸ் சென்டருக்கு வந்து போங்க. பில்லு வாரண்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போங்க. பாக்ஸோட எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். வித்தின் வாரண்டியில் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம பெருசாக போராட வேண்டியதில்லை. வாரண்டி தாண்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போராட்டம் தான். அவங்ககிட்ட போராடி தான் நம்ம ஏதாவது மாற்றுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அதை சீக்கிரமாகவே போயிட்டு அணுகுங்க. நீங்கள் டேட்ஸ் தள்ளி போட்டுகிட்டே இருக்காதீங்க. சீக்கிரமாகவே போயிட்டு சாம்சங்கோடைய சர்வீஸ் சென்டரை வந்து அணுகுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா மிஸ்டர் லூசர் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தோன்னா ப்ரோ ரியல்மி P4 Pro வாங்குற ஐடியாவில் இருக்கேன். இப்போ 26
999 இருக்கு. நெக்ஸ்ட் ஆஃபர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ரிப்பப்ளிக் டே சேல் டேட் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி. ரிப்பப்ளிக் டே அப்போலாம் எனக்கு தெரிஞ்சு சேல் வருமா அப்படின்றது தெரியல. ஆனால் ரிப்பப்ளிக் டே அப்போ ஐக்கூட நியோ 10R அது கீழே வந்து பார்த்தோம்னா தண்டர் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தோம்னா ஐக்கூட நியோ 10R வந்துச்சுன்னா நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்க அண்டர் 25K அப்படின்ற மாதிரி. ஐக்கூட நியோ 10R பெஸ்ட் அண்டர் 25K யூஸ் கார்டு ஆஃபர் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. ஆமாம், 25K நம்ம கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணால் நம்மளால 25,000 வந்து வாங்கிக்க முடியுது அப்படின்னும் போது ஒரு நல்ல டீலாக வந்து இருக்கும். உங்களுக்கு நீங்கள் கேமிங் ரிலேட்டடாக போவீங்க, எனக்கு பேட்டரியும் பேக்கப்பும் இம்பார்ட்டன்ட், எனக்கு ஃப்ளாட் டிஸ்பிளேல வேணும் அப்படின்னா தான் இதெல்லாம் எனக்கு இல்லை, எனக்கு கர்வ் டிஸ்பிளேல தான் வேணும்னா இங்கே ஐக்கூ காம்படிஷன்லேயே கிடையாது. ரியல்மியோட P4 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளேல வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ன்னு பார்க்கும்போது தான் இங்கே 7 Gen 4 தான் வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதானே தவிர மிச்சப்படி ஐக்கூட நியோ 10R ஒரு நல்ல டிவைஸ். இப்போ வரைக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரைஸ் இப்போ ஏறி இருக்குது. ஆனாலும் கார்டு ஆஃபர்லாம் போட்டு 25,000 வாங்கும்போது ஒரு நல்ல டிவைஸ், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், அப்புறமா பேட்டரி ஓரியன்டான ஒரு நல்ல டிவைஸாக வந்து இருக்கும். ரியல்மியோட P4 வந்து நல்ல டிவைஸ். ஆனால் அது 27,000 வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஓவர் ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மேபி அது ஒரு 23,000 24,000 அப்படின்னா ஒரு நல்ல டீலாக வந்து இருக்கும். ஆனால் இதே சிப்பை வச்சுக்கிட்டு இப்போ நிறைய பேர் வந்து கேட்பீங்க, அந்த நியூஸுக்கு தான் நான் வரேன். இதே சிப்பை யூஸ் பண்ணி அதே ரியல்மிக்காரன் 40,000 விற்கிறானே அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ரியல்மியோட 16 Pro சீரிஸ் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு லான்ச் மட்டும் இல்லை, அதோட ப்ரைஸ் வந்து ரிவீல் ஆயிடுச்சு. 16 Pro பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா மீடியாடெக்கோடைய 7300 அல்ட்ராவா மேக்ஸோ ஏதோ ஒரு சிப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அல்ட்ரா கிடையாது. ஸோ ரியல்மி வந்து மீடியாடெக்கோட 7300 மேக்ஸை யூஸ் பண்ணி அந்த ப்ராசர் யூஸ் பண்ணி ப்ரைஸிங்கை வந்து பார்த்தோம்னா 31,000 பேஸ் வேரியன்ட் 128GB வேரியன்ட் வச்சிருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. கேமரா செட்டப்லாம் ஓகே, 200 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துருக்கீங்க, செல்ஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேமரா கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் என்ன தான் சொன்னாலும் அந்த பட்ஜெட்டுக்கு 31,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது என்னமோ இருக்குதுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஃபோட்டோ செல்ஃபீஸ்லாம் எடுக்கக்கூடிய ஒரு ஃபோனாக இருக்கணும்னா Note 5 வந்து பார்த்தோன்னா பர்ஃபார்மன்ஸ்லேயும் இருக்கும், பேட்டரிலையும் இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இதை விட அதில் இன்னும் AI ஃபீச்சர்ஸும் இன்னும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபியும் சூப்பராகவே வந்து இருக்கும். அப்படின்ற போது இது எந்த இதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்க்கா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த சிப் ரேட்லாம் ஏறிச்சு தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்குன்னு அநியாயத்துக்கு இப்படி ஆடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இவன் இப்படி இருக்கான், இவனுடைய அண்ணன் எப்படி இருக்கான்? அண்ணன் யாரு? ப்ரோ ப்ளஸ் தான். ப்ரோ ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா 40,000 வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 40,000 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணது இல்லையாவது 128GB வச்சு கொடுத்து வச்சிருக்கான். என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 40,000 8 128GB வேரியன்ட் தான். சாம்சங்னா ஒத்துக்கிற, ரியல்மினா ஒத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேட்பீங்க. சாம்சங் லான்ச் பண்ணிட்டான், இவன் இப்போ தான் லான்ச்சே பண்ணுறான். S24லாம் லான்ச் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இவன் லான்ச் பண்ணும்போது கூட 128GB வேரியன்ட் 40,000 அப்படின்ற போது இதில் என்னதான் 200 மெகாபிக்சல் கேமரா இருக்குது, அப்புறமா போர்ட்ரேட்டுக்கு ஒரு 50 மெகாபிக்சல் இருக்குது, செல்ஃபியில் ஒரு 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இப்படின்னு என்ன தான் சொன்னாலும் இது ஓவர் ப்ரைஸ் அப்படின்றது தான் என்னோட ஃபீலு. ஸோ இதில் யூஸ் பண்ணுற ப்ராசர் வந்து பார்த்தோம்னா ஸ்னாப் ட்ராகனுடைய 7 Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எது அந்த P4ல் யூஸ் பண்ணியிருக்காங்களா சேம் அதே ப்ராசர் தான் இங்கேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கேமரா செட்டப்காக இவ்வளோ கொடுக்குறோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரியல்மி 16 Pro சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஓவர் ப்ரைஸ்டு, ஓவர் காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஃபீலு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ரேம் ப்ரைஸ் எல்லாம் ஏறிச்சு தான், ஆனால் அது வந்து பார்த்தோன்னா வெறும் இந்தியாவில் மட்டும் தான் ஏறி இருக்குது. மிச்ச கண்ட்ரிலெலாம் ஏறலை, ஏறின கண்ட்ரிலெலாம் கொஞ்சம் தான் ஏறி இருக்கு. ஆனால் இந்தியாவில் மட்டும் இவ்வளோ பெருசுக்கு ப்ரைஸ் ஹைக்கை வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பிராண்ட்ஸ் வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரியல, இங்கே யாரும் கேட்க போகிறதும் இல்லை. ஸோ அதனால் இந்த வேலைகளை எல்லா பிராண்ட்ஸும் சேர்ந்து பண்ணுறாங்களோ அப்படின்ற எனக்கு ஃபீல் வந்து இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சஞ்சய் அப்படின்னு நண்பர் வந்து பார்த்தோம்னா OnePlus உடைய Note 4 பற்றி வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. OnePlus Note 4 வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரீ ஃபயர் வந்து ப்ளே பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் கேவலமாக இருக்குது. அதான் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக ஏதாவது அப்டேட் பண்ணிங்களா அப்படின்றத வந்து பாருங்க ப்ரோ. பீட்டாவில் எதுலையாவது இருக்கீங்களா? ஆக்சிஜன் ஓஎஸோட ஏதாவது பீட்டாவில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா பேட்டரி டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ பீட்டாவில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா மேபி அந்த இஷ்யூ வந்து இருக்கலாம், பர்ஃபார்மன்ஸ்லேயே இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுவாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாராவது Note 4 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் கேமிங்லாம் விளையாடினீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் யூஸ் பண்ணாரு, அவருக்கு பெருசாக கேம் விளையாடினதில் நான் ஒரு ஃபோன் வாங்கிலாம் என்னால் விளையாட முடியாது. ஸோ அதனால் நான் அவர்கிட்ட கேட்டேன்,
ப்ரோ எப்படி ப்ரோ இருக்குது பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படின்னோடனே அவருடைய யூசேஜ் மட்டும் சொன்னார், நார்மல் நல்லா தான் ப்ரோ இருக்குது, எனக்கு எந்த விதமான பஞ்சாயத்தும் இல்லை, எனக்கு சின்ன சின்ன கேம்ஸ் தான் என் சின்ன பசங்க விளையாடுவாங்க, என்னோட பசங்க, அதை தாண்டி வேறு யாரும் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு நார்மலாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பேட்டரி லைஃப் இது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் ஹெவி கேம் அவர் விளாட்னதில்லை. ஸோ அதனால் ஹெவி கேம் விளாட்றவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது நாட் 4ல் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னொரு சில கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நான் நந்து.